ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கடாய் பன்னீர் செய்ய தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. கேப்சிகம், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், சாட் மசாலா, கரம் மசாலா, பெப்பர், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கடாய் பன்னீருக்காக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், லெமன் ஜூஸு, ஓமம் தேவைப்படுது, அப்புறம் மஞ்சள் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் கசூரி மேத்தி. இப்போ கடாய் பன்னீருக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை ஊற வச்சுக்கணும். அதுக்கு என்ன ப்ராசஸ்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் ஃபஸ்ட்டு தயிரை சேர்த்திக்கலாம். நம்ம 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா, உப்பு இது எல்லாமே நம்ம செய்ய போகிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கணுங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட ஆர்டினரியாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆனால் காஷ்மீரி சில்லி சேர்த்துனோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு, கலர் நல்லாயிருக்குங்க. ஓமம் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி உள்ளங்கையில் 2 உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ண மாதிரி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோக்குள்ளே அந்த ஒரு சத பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துட்டு நாம் அந்த டொமேட்டோ மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினா போதுங்க, அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ இந்த மசாலா நல்லா ஊறட்டுங்க. கிரேவி ஒன்று ரெடி பண்ணணும், அதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ பார்க்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. கடாய் பன்னீருக்கு ஒரு கிரேவி செய்ய போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாங்க. டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கசூரி மேத்தி, சீரகம், ரெகுலர் சில்லி பவுடருங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல அதுதான், காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை. அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகுதுங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா 1 நிமிஷம் பொரியட்டுங்க. நம்ம சேர்த்த சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான பொருள் சொன்னதில் ஆனியன் விட்டு போச்சுங்க. இப்போ இந்த பொடியாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தடுத்து பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம 2 போர்ஷனாக சேர்த்துருக்கோம். ஏற்கனவே கடாய் பன்னீருக்காக நம்ம பன்னீர் ஊற வச்சுருக்கோம், அதெல்லாம் சேர்த்துருக்கோம், இதெல்லாம் சேர்க்குறோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் மசாலாலாம் நல்லா 1 நிமிஷம் வெந்துட்டுருக்கு.
இப்போ கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கோம். 2 உள்ளங்கையில் எப்போ போட்டாலும் க்ரஷ் பண்ணியே போடுங்க. அப்போ தான் அது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் ஒரே 1 நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா வேகட்டுங்க. இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இந்த டயத்தில் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. பார்த்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், பத்தலைன்னா ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து தண்ணியோடு நல்லா கொதிக்கட்டுங்க. பிரிஸ்டினோ பியூர் செப்டிக் டேங்க் கிளீனர் இது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு மேஜிக் பவுடருங்க. எல்லாருக்கும் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதுனா பெரிய விஷயமாக தெரியும். ஆனால் இந்த மேஜிக் பவுடர் நம்மக்கிட்ட இருந்தால் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயங்க. எப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த பேக்கெட்டில் இருக்கிற பவுடரை ஓப்பன் பண்ணிவிட்டு டாய்லெட்குள்ளே நம்ம போட்டுருணுங்க. போட்டுட்டு ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து நீங்கள் ஊற்றிடலாம். இதே நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் ஃப்ளஷ் பண்ணி விட்டுருவீங்க. நார்மல் டாய்லெட்டாக இருந்தால் கம்பல்சரி நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. அப்போ தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதில் இருக்கிற பாக்டீரியா செப்டிக் டேங்க்கில் இருக்கிற வேஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுதான் பெரிய மேஜிக். நாம் இனிமேல் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண வண்டியவோ ஆளையோ தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா மேஜிக் பவுடர் நம்மக்கிட்ட இருக்குது. இது நான் டாக்ஸிக், ஈஸி டு யூஸுங்க, ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்க, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இந்த பவுடர் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம ரொம்ப சாதனை பண்ண மாதிரி நமக்கு தெரியுங்க. ஏன்னா ரிஸ்க்கே எடுக்க வேண்டியதில்லை. அதனால் டெஃபினட்டாக எல்லார் வீட்லேயும் பிரிஸ்டினோ பியூர் செப்டிக் டேங்க் கிளீனர் அவசியமாக இருக்கணுங்க. அதனால் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட்டுங்க, பெஸ்ட்டு ரிசல்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேஜிக் பவுடரோட அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. பார்த்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாய் பன்னீருக்கு பன்னீரை ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊற வச்சுருக்கோம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. அதை எடுக்காமல் விட்டுட்டேன், சாரி. இப்போ இதை நம்ம கொதிச்சிட்ருக்கிற கிரேவியில் இப்போ சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட கடாய் பன்னீருக்கான கிரேவி ரெடியாக இருக்குது. அதில் இந்த நம்ம ஊற வச்ச பன்னீர் மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் பக்குவம். அந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பன்னீரில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா, அப்புறம் இந்த கிரேவிக்கு நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கடாய் பன்னீர் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. கசூரி மேத்தியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்திட்டோம். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாங்க. அருமையாக நம்மளோட கடாய் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட பன்னீர் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம்? வாங்கின பன்னீர் மிச்சமாக இருக்குது, ஒரு ரெசிபி செஞ்சுட்டோம், இன்னொரு ரெசிபி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற டயத்தில் டக்குன்னு நீங்கள் இதெல்லாம் செஞ்சிடலாங்க. ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்டான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் பன்னீரோட ஃபுல்கா சப்பாத்தி சாப்பிட ரெடியாக இருக்குங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.